Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.5ஓட கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், சிம்பிளிஃபை த கிவன் பாலினாமியல்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்? இங்கே கொடுத்துருக்க எல்லாமே என்னது? டு த பவர் 2. பவர் 2னா என்ன? குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒவ்வொரு பாலினாமியலும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஸ்டெப் எழுதலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 2a² + 5a + 3. இந்த பாலினாமியல் நம்ம எப்படி பிரிப்போம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணுமா? இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுவும் லாஸ்ட்லி மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ 3 2s are 6 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? +5. ஸோ +6 + 5 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +6 வரணும், ஆட் பண்ணால் +5 வரணும். அப்போ என்ன நம்பர் பாருங்கள்? 3 2 × 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வரும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம என்ன? 3 and 2. பட் ஏன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம a + 3 a + 2ன்னு எழுத முடியாது? இங்கே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை இங்கே டிவைட் பண்ணணுமா? ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது வந்து 3/2 அப்படியே இருக்கும், இது மட்டும் என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ரூட் எப்படி தான் எழுதணும்? a + 1 × a + 3/2 அப்படின்னு எழுதணுமா? ஆனால் இந்த மாதிரி 3/2 எழுதக்கூடாது. ஸோ அதனால் 2வை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே கொண்டு போயிட்டு 2a + 3 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம பெரிய ஃபேக்டரைசேஷன் ஸ்டெப்ஸ்லாம் போடல, ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம், நடுவில் இருக்கிற சம் எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு டிவைடட் பையில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கொயர், அந்த a² கோஎஃபிஷியன்ட் பண்ணிவிட்டு வர வேல்யூ தான் நம்மளுடைய ரூட். அப்போது இப்போ ஃபஸ்ட்டோட ரூட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? a + 1 × 2a + 3. ஃபஸ்ட்டுக்கு ரூட் தெரிஞ்சிருச்சா? இப்போ அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை அடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம டினாமினேட்டர் எடுத்துக்கலாமா? டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2a² + 7a + 6 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா என்ன? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 7. இது ரெண்டுமே என்ன? ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நமக்கு அகெயின் ரொம்ப சிம்பிள், 4 3 × 12, 4 + 3 7. ஸோ இப்போ இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 கிடையாது, 2 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 2வை வந்து டிவைட் பண்ணுறோம். இது டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே 3/2 வரும். அப்போ இதை எப்படி எழுதணும்? a + 2 × 3/2வை மட்டும் என்ன பண்ணுவோம்? 2வை முன்னாடி கொண்டு போயிடுவோமா? அப்போது 2a + 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஒரு போர்ஷனை தனித்தனியாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த போர்ஷன் பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்கிறது டிவிஷன். இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக பண்ணால் ரெசிப்ரோக்கல் ஆகும், ஓகேவா? ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் போடும்போது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், a² + 6a + 5. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அதனால் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்லை? இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ண மாதிரி நம்ம இப்போ எதுவும் டிவிஷன்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து +5, சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து +6. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 1 × 5, கரெக்டாக? 5 1 × 5, 5 + 1 ஆட் பண்ணால் 6 வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? a + 5 × a + 1. இங்கே ஏன் நான் வந்து /2 எழுதலை? பிகாஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, அதனால் இது அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ அடுத்த டினாமினேட்டர் பாருங்கள். இந்த டினாமினேட்டரில் -5 எல்லாத்துலேயும் காமனாக எடுக்கலாமா? அதாவது 35ல் 50ல் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இப்போ நான் -5 காமனாக எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? a² + 7a + 10. ஓகேவா? ஏன் இங்கே ப்ளஸ் வருது? நம்ம மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -5 × a² -5a² -5 × 7 -35 -5 × 10 -50 வந்துருச்சா? ஸோ அப்போ -5 வெளியில் எடுத்தால் உள்ளே என்ன பண்ணணும்? நம்ம ப்ளஸ் போடணும். ஸோ இப்போது அகைன் இங்கேயும் என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 10. ஏன் 10? இங்கே a² முன்னாடி 1 இருக்குது, 5 வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டேன், ஆனால் இங்கே 1 இருக்கிறது தான் அர்த்தம். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 10, நம்மளோட சம் என்னது? 7. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது. இப்போ நம்பர் சொல்லுங்கள். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். என்ன நம்பர்?
5 and 2 சொல்லலாமா? 5 2s are 10, 5 plus 2 7. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி போடுவோம்? இந்த -5 மறந்துடக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. தென் a plus 5 into a plus 2. ஓகேவா? இப்போ இந்த நாளையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபேக்டரைசேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. அதான் மேலே இருக்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. a plus 1 into 2a plus 3 divided by, இங்கே என்ன இருக்குது கீழே? a plus 2 into 2a plus 3. கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் மேலே என்ன இருக்குது? ஆக்சுவலாக a plus 5 into a plus 1. நெக்ஸ்ட் பாருங்கள், -5 into a plus 5 into a plus 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே டிவிஷனில் இருக்கிறதுனால நம்ம இங்கே இப்போ பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 2a plus 3 2a plus 3 கட் பண்ணிக்கிட்டோம். இங்கே a plus 5 a plus 5 கட் பண்ணிட்டோம். இப்போ எப்போவுமே இங்கே டிவிஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எழுதணும். இந்த டிவிஷன் சிம்பிளை நீங்கள் எப்போல்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறீங்களோ அப்போல்லாம் இது என்ன பண்ணணும்? தலை கீழே மாற்றி எழுதணும். இதை மறக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ மீதி என்ன இருக்குது? a plus 1 divided by a plus 2. இப்போ நான் டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். அப்போ மாற்றிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? இப்போ மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் போகுமா? அப்போ -5 into a plus 2 மேலே போயிடுச்சு. மேலே என்ன இருக்குது? a plus 1 இருக்குது, அது கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ அப்போ எதுவும் கட் ஆகுது? a plus 2 a plus 2 கட் ஆகிடுச்சு. a plus 1 a plus 1 கட் ஆகிடுச்சு. அப்போது நம்மளுக்கு கிவன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆன்சர் என்ன மட்டும்தான்? -5 மட்டும்தான். ஸோ இப்போ இது சிம்பிளாக இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ப்ராப்பராக சால்வ் பண்ணிவிட்டு இங்கே சிம்பிள் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதோட இந்த 3ல் ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். b² + 3b - 28 டிவைடட் பை பாலினாமியல். அதே மாதிரி கிவன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து புரியறதுக்காக ஃபஸ்ட்டு தனியாக எழுதி காமிக்கிறேன். b² + 3b - 28 ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன சொன்னால் இந்த கடைசியில் இருக்கிறது. அப்போ -28. சம் ஆஃப் ரூட்ஸ்ன்றது சென்டர். ஸோ +3. இப்போ நீங்கள் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணால் -28, ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ என்ன நம்பர்? 7 4 டைம்ஸ் 28 வந்துடுச்சு. ஆனால் இப்போ மைனஸ் எதுக்கு போடணும்? நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணணும்? இந்த சம் வச்சு பண்ணணும். எனக்கு வர வேண்டிய ஆன்சர் ப்ளஸில் வரணுன்றதுனால நான் இங்கே போடுறேன். இன்கேஸ் ஆன்சர் மைனஸில் வரணும்னா நம்ம இதில் போடுவோம். அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? b² கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதுங்க. b + 7 into b - 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? b² + 4b + 4 இஸ் ஈக்குவல் டு. இப்போ உங்களுக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதில் இது மட்டும் எடுத்துக்கோ, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அதே மாதிரி எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து +4 அண்ட் சென்டரும் என்ன தான் நம்மளுக்கு? +4 தான். அப்போ ப்ராடக்ட் அப்படின்னா 2 2s are 4 வரும். 2 + 2ம் 4 தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? b + 2 into b + 2. இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், b² - 49. இப்போ b² - 49 அப்படின்னா என்ன அர்த்தம்னா b² - 7² அப்படின்னு அர்த்தம். அப்போ a² - b² ஃபார்முலா என்ன? a + b into a - b. கரெக்டா? ஸோ இப்போ b + 7 into b - 7. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதோட டினாமினேட்டர் என்ன? b² - 5b - 14. ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும்? நம்ம அகைன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் தான் எடுப்போமா? ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். சென்டரில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு -4, அதாவது -14ன்றது ப்ராடக்ட் அண்ட் நடுவில் இருக்கிறது சம். ஸோ -5. இப்போ 14 எப்போ வரும்? 7 2 டைம்ஸ் 14 அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்பரை வந்து இதை வச்சு பண்ணிட்டோம். சிம்பிள் -5 வேணும். -5னா என்ன அர்த்தம்? எனக்கு பெரிய நம்பரில் மைனஸ் இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்னது? b
-7 இன்ட்டு பி ப்ளஸ் 2. நான் இப்போ எங்கேயுமே ஏன் டிவிஷனில் எதுவும் போடல, பிகாஸ் எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட் எப்படி தான் இருக்குது, ஆல் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் 1 ஒன்லி. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, இதில் எந்த டிவிஷன்ஸும் எதுவுமே நான் வந்து போடல. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் அப்படியே கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க. b + 7 இன்ட்டு b - 4 டிவைடட் பை b + 2 இன்ட்டு b + 2. ஓகேவா? அதாவது இந்த ரெண்டும் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நான் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த செகண்ட் ஒன் என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணுமா? ரெசிப்ரோக்கலாக நான் தலைக்கீழே எழுதணும், கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் எழுதணும். அப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்குவா, போட்டுட்டு இங்கே கீழே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, இதை வந்து மேலே எழுதிருங்க. b - 7 இன்ட்டு b + 2 டிவைடட் பை மேலே என்ன இருக்குது, b + 7 இன்ட்டு b - 7 எழுதியாச்சா? ஸோ இப்போ எதெல்லாம் கட் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டதுனால ஸ்ட்ரைட்டாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப் இங்கே டிவிஷன் எழுதிருக்கீங்கன்னா இதையும் கட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், எது கட் ஆகுது, b + 7 b + 7, b - 7 b - 7, b + 2 b + 2 கட் ஆகிடுச்சா? இது கட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே -4 இங்கே +2. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த செகண்ட் சம்முக்கான ஆன்சர் என்ன, b - 4 டிவைடட் பை b + 2. இதுதான் என்னது, நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷனுக்கான செகண்ட் ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். x + 2/4y டிவைடட் பை x² - x - 6 டிவைடட் பை 12y². ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் என்னென்னலாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே இருக்கிற இந்த டாப் மட்டும்தான் நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், வேறு எதுவுமே என்ன ஈக்குவேஷனாக இல்லை, அதாவது குவாட்ராட்டிக் பாலினாமியல் இது மட்டும்தான். ஸோ அப்போ இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிப்போமா. x² - x - 6. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதாவது லாஸ்ட் ஒன் என்னது -6, அண்ட் நம்மளுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, நடுவில் இருக்கிறது என்னது -1. ஸோ இப்போ -6ஐ மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1. அப்போது 3 2 டைம்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வரும், டிஃப்ரென்ஸ் 1 வரும், அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் 6 வரும். பட் சம்மில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எங்கே வரணும், இங்கே போடணும். இங்கே மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிடலாமா, x - 3 இன்ட்டு x + 2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப சிம்பிள், இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. x + 2 டிவைடட் பை 4y. இந்த டிவிஷன் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும், தலைக்கீழே எழுதணும். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு, இதை தலைக்கீழே எழுதுனீங்கன்னா என்ன வரும், 12y² டிவைடட் பை x - 3 இன்ட்டு x + 2 வருமா? ஸோ இப்போ பாருங்கள் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு x + 2 x + 2 கட் ஆகிடுச்சு. 4 3 டைம்ஸ் 12 கட் ஆகிடுச்சு. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, மேலே வந்து y² இருக்குது, கீழே வந்து y இருக்குது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இங்கே எதுவும் இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். டிவிஷனில் இருக்கும்போது இது என்ன பண்ணணும், y⁻² - 1ன்னு அர்த்தம். இந்த 1 மேலே போனால் -1 போகும். அப்போ 2 - 1ன்னு அர்த்தம் y⁻1. அப்போது இங்கே 2ல் இந்த 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, ஒரே ஒரு y தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், 3 ப்ளஸ் நியூமரேட்டரில் y இருக்குது டிவைடட் பை டினாமினேட்டரில் x - 3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேர்டோட ஆன்சர் 3y டிவைடட் பை x - 3. ஸோ இப்போ இதோட தேர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் ஃபோர்த் சம் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். இந்த ஃபோர்த் சம்மில் நம்மளுக்கு இங்கே காமனான நம்பர்ஸ் வந்து எப்படி இல்லை, ஈஸியாக இல்லை. ஸோ அதனால் இதோட குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 12t² - 22t + 8. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம, ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்பர்ஸ் நம்ம காமனாக எடுக்கலாம், 2வை மட்டும் காமனாக எடுக்கலாமா? ஸோ இப்போ நான் 2வை காமனாக எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும் நம்மளுக்கு, 6t² - 11t +4 அப்படின்னு வந்துருச்சா. 2வை வெளியில் எடுத்தால் இதுதான் காமனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது, 24 + 24, அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் நம்மளுக்கு என்னது தான், -11. ஸோ -11 வந்துருச்சா. இப்போ பாருங்கள், எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் 11 வரணும். அப்போது
8 3 டைம்ஸ் 24. இப்போ இங்கே -11 வேணும். அப்போது ரெண்டுமே மைனஸில் இருக்கணும். -8 இன்ட்டு -3 ப்ளஸ் 24 ஆகிடும். -8யும் -3 ஆட் பண்ணிங்கன்னா -11 வந்துடும். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 6 இருக்கா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, 6 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணணுமா. இப்போ நீங்கள் இது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆக்சுவலாக கட் பண்ணுங்க, 2 டேபிளால் கட் பண்ணுங்கள், -4/3. இங்கே 3ஆல் கட் பண்ணிங்கன்னா -1/2 வருமா. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கட் ஆகலை. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆக்சுவலாக இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், a - 4/3 a - 1/2 அப்படின்னு எழுதுவோமா. அப்போ இதை மாற்றி எழுதும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு 3 வந்து இங்கே போயிடுமா. அப்போ என்ன ஆகும், 3a - 4. இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 2a - 1 ஆகுமா. இதை நீங்கள் நார்மல் குவாட்ராட்டிக் இது பாலினாமியல் சால்வ் பண்ணுற மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த 8 3 எடுப்பீங்க, காமனாக எடுப்பீங்க, திரும்ப பண்ணுவீங்க, அது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்கும். இது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த டிவைடட் பை 6 மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அண்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே மேலே கொண்டு போயிடணும். ஸோ இப்போது நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. மீதி என்ன இருக்குது, 3a - 4 இன்ட்டு 2a - 1. இப்போ நெக்ஸ்ட் அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது என்ன பண்ண போகிற பாருங்கள், 3t² + 2t - 8 எடுத்தாச்சா. இப்போ இதில் காமனாக ஏதாவது எடுக்க முடியுமா, எதுவுமே எடுக்க முடியாது. அப்போ நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 3 × -8, அப்போ -24. அடுத்து சம் என்னது, +2. கரெக்டாக. இப்போது நம்மளுக்கு இதில் என்ன ஒன்று தெரியும், இப்போ ஏற்கனவே நமக்கு 24 தான் வந்தது. ஆனால் 24 சம் என்ன, 11 வந்தது. 11 வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், 3 அதாவது வந்து 11 வந்தோன்னா 8 3s are 24னு போனோம். பட் இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. அப்போ எப்படி போகலாம், 6 4s are 24னு போகிறோம். உங்களுக்கு புரியுதா, 24ன்ற ஒரே நம்பரை சம் ஆஃப் ரூட்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம், மாற்றுறோம் பாருங்கள். இப்போ -24 வேணும், ஆனால் இங்கே என்னது 2 தான் இருக்குது, +2 தான் இருக்குது. அப்போ சம்மில் ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ பாருங்கள், 6 - 4 2 வந்துருச்சா. 6 × -4 -24 வந்துருச்சு. அண்ட் இங்கே நம்மளுக்கு குவாட்ராட்டிக்கில் என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கா. அப்போது டிவைடட் பை 3 பண்ணணுமா. ஸோ இப்போ இது டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இது 2 ஆகிடும், இது -4/3ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இதை வந்து a + 2 அப்படியே எழுதிடுவோம். இதை வந்து a - 4/3. இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு 3a - 4 அப்படின்னு மாறுமா. அப்போ இதோட ரூட் நம்மளுக்கு என்னென்ன வருது, a + 2 × 3a - 4. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் தனித்தனியாக நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டரில் நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த 12t² பதில் இந்த லைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × 3a - 4 × 2a - 1 டிவைடட் பை, நம்மளுக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 3t இருக்கா. ஸோ 3t எழுதிக்கோங்க. இங்கே டிவிஷன் இருக்குது, இது என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் சிம்பிள் மல்டிப்ளை போடுறதுனால கீழே இருக்கிறத மேலே எழுதுகிறேன். கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், இது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். 2t² + 4tன்னு இருக்கா. இது என்ன பண்ணலாம், ஒரு 2வையும் காமனாக எடுக்கலாம், டீயும் காமனாக எடுக்கலாமா. இப்போ இதுலேருந்து 2t வெளியில் போயிடுச்சுன்னா மீதி என்ன மட்டும்தான் இருக்கும், இங்கே t மட்டும்தான் இருக்கும். இங்கே 4tல 2t போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2t தான் இருக்கும். மேம் இது எனக்கு பார்த்தவனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், 2t² டிவைடட் பை 2t. 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு, டீக்கு t கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி உள்ள t மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4t டிவைடட் பை 2t. டீக்கு t கேன்சல் ஆகிடுச்சு, 2 டைம்ஸ் 4. அப்போது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த வேல்யூவை, அதாவது வந்து இந்த நம்ம சிம்பிளிஃபை பண்ண இந்த வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நியூமரேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2t × t + 2 எழுதியாச்சா. டிவைடட் பை, இங்கே மேலே இருக்கிறது கீழே வரணுமா. நம்ம மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆக்சுவலாக a ப்ளஸ், சாரி இது வந்து a கிடையாது, ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கேயும் t தான். இது என்னது, எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து t தான், t + 2 3t - 4. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு t + 2 தான் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள், t + 2 ×
3t மைனஸ் 4. ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் கட் பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து டீக்கு டி கட் ஆயிடுச்சு, t + 2 கட் ஆயிடுச்சு. அண்ட் பாருங்கள் அகைன் இங்கே உங்களுக்கு இந்த இடத்துலையும் நான் வந்து ஏ வந்து தப்பாக தான் எழுதியிருக்கேன். அதாவது இந்த ப்ரீவியஸ் சம் நம்ம ஏ போட்டோம் இல்லையா, ஸோ அதே லாஜிக்கில் நான் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணிட்டேன், ஏவே உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது எதுவுமே என்ன வரும், எல்லாமே வந்து கிவன் சம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன இருக்குது, டீயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டி தான். 3t மைனஸ் 4, 2t மைனஸ் 1. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எது எது கட் ஆகுது நெக்ஸ்ட்டு, 3t மைனஸ் 4, 3t மைனஸ் 4. இப்போது ரிமைனிங் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு, இதுதான் இருக்குது. இது எங்கேயும் கட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ 2 × 2 4ன்னு எழுதிக்கோங்க. அண்டு நியூமரேட்டரில் வேறு என்ன இருக்குது, 2t மைனஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய 4th கொஷினோட ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த 3rd 4 சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 4th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.